இன்ஹேல்டு இன்சுலின். இன்ஹேல்டுனா இன்ஹலேஷனுங்கிறது மூக்கு வழியாக உரிகிறது. இன்ஹலேஷன் அப்படின்னா, இன்ஹலேஷன் தெரப்பின்னா ஆவி பிடிக்கிறோம்ல, அது இன்ஹலேஷன் தெரப்பி. இப்போ நெபுலைஸ் பண்ணுறோம்ல, அதுவும் இன்ஹலேஷன் தெரப்பி. நெபுலைஸ் பண்ணுறவங்க ஆவி பிடிக்கிறாங்க. சார் ஆவி பிடிக்கலாமா, ஆஸ்மாவுக்கு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த மருந்தை மூக்கு மூலமாக செலுத்துறது. இப்படி வச்சுக்கிட்டு அப்படி ஒரு உறிஞ்சிட்டோன்னா அந்த மருந்து மூக்கில் டெபாசிட் ஆகி அங்கேருந்து ரத்தத்தில் கலந்துரும். இதுதான் இன்ஹேல்டு இன்சுலின். இன்ஹேலேஷனுங்கிறது நல்லா உரியும் போது நுரையீரலில் போய் நுரையீரலில் உள்ள அந்த நுரையீரல் படலத்தில் படர்ந்து அங்கே உள்ள இரத்த குழாய் மூலமாக ரத்தத்தில் கலக்கிறது. இப்போ இன்ஜெக்ஷன் ஊசின்ன உடனே எல்லாம் பயந்து ஓடுறாங்க. இன்சுலினா டாக்டர், டெய்லியாக ஊசி போடணும். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த இன்ஹேல்டு இன்சுலின் வந்துட்டுன்னா அது ஒரு பிரமாதமான ஒரு கண்டுபிடிப்பாக இருக்கும். இன்ஹேல்டு இன்சுலின் வந்தது மார்க்கெட்டிங் பண்ணும்போது சில பிரச்சனைகள் நிறையா, மூக்கில் அலர்ஜி மாதிரி வந்துடுது, அல்லது இந்த நுரையீரலில் அந்த செல்கள்லாம் பெருசாக தடிப்பாயிருது, நிறைய காம்ப்ளிகேஷன். அது ரொம்ப காஸ்ட்லி. இந்த ஒரு வயல் 10 நாளைக்கு வரக்கூடிய வயல் 300-400 ரூபான்னா அது 3000 ரூபா இருக்கும். அந்த மாதிரி காஸ்ட்லியாக தான் இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க. இப்போ மார்க்கெட்டில் கிடையாது. அதனால் இன்ஹேல்டு இன்சுலின் பற்றி நம்ம யோசிக்க வேண்டாம். நல்ல பென் டைப் இருக்குது. இன்சுலின் பென் டைப். அது சும்மா அப்படி ஜஸ்ட் டயல் பண்ணிவிட்டு அப்படி நறுக்கணி ஒரு குத்திட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ரொம்ப ஈஸி. அந்த கேஜ், அந்த நீடலுடைய காஜ் எவ்வளோ இருக்குன்னா 32 கேஜ் நீடில். ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும், கண்ணுக்கு இப்படி பார்த்தா தெரியாது. அதனால் இன்சுலின் போடுறதை பற்றி பயப்பட வேண்டாம். இன்ஹேல்டு இன்சுலின் வந்தாலும் அது வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறை. ரிசர்ச் போய்கிட்டே இருக்குது. இன்ட்ரொடியூஸ் பண்ணி விட்ரா பண்ணிட்டாங்க. இப்போ இல்லை, மார்க்கெட்டில் இல்லை.